வணக்கம் குருக்களையா. வாங்க வாங்க. என்ன இப்ப வந்திருக்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உட்கார்ந்து பேசுவோமே. ஓ பேஷா உட்கார்ந்து பேசுவோம். ஐயா, நீங்க இந்த கோவில்ல மட்டும் இல்ல பல கோவில்ல பூஜை பண்றீங்க இல்லையா? சிட்டில இருக்கிற கோயில்ல 80% என் கண்ட்ரோல் தான். குருக்களையா, கோயிலுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் நிறைய வருவாங்கல்ல? ஆமா, இந்த வயசுல ஏன் இந்த வேண்டாத கேள்வி? சும்மா ஒரு இதுக்குதான். ஏன் குருக்களையா, அப்படி வர்றவங்கள மறுபடியும் பார்த்தா நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கீங்கல்ல? அந்த அபார ஞாபக சக்திய விக்னேஸ்வரர் நேக்கு நிறைய கொடுத்திருக்கார். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும்னு. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இத பாருங்க, இந்த போட்டோல இருக்க இந்த அம்மாவை நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த அம்மா இந்த கோயிலுக்கு வந்தா ஞாபகம் இல்ல? நேக்கு இந்த அம்மா தெரியாது. நேக்கு ஞாபகத்தே கிடையாது. குழந்தைக்கு பசிக்கிறது. நான் வரேன். கொண்டா கொண்டா. அவருக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற யார்கிட்ட போறது? வேற யார்கிட்டயும் போக வேண்டாம், அவர்கிட்டயே தான் போகணும். என்னடா சொல்ற? டேய், போட்டோவை பார்த்தோன்னா அவர் முகம் இப்படி வெளியே போச்சு பாத்தியா? முதல்ல எனக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்குன்னு அவரு, போட்டோவை பார்த்த உடனே எனக்கு ஞாபக சக்தியே இல்லைன்னாரு. அது மட்டும் இல்ல, குழந்தை அந்த போட்டோவை பார்த்த உடனே அம்மா அம்மா நிச்சே கவனிச்சிங்களா? மூணாவது, அன்னைக்கு அத்தை குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அதை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அதனால போட்டோல இருக்கிறது குழந்தைக்கு அம்மா. அப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குருக்களுக்கும் கொலைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அவரை என்னதான் கொடன்னு குறைஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டார் போல்கடா. அவரை கொடைய வேணாண்டா, இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டை கொடைவான். அது குருக்கள் வீடு. எங்கடா போறாரு அவரு? அவர் எங்க போறாரோ அங்க நிச்சயமா நமக்கு முகமூடி கலகாரம் கிடைச்சிடும். ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு போய் இந்த கத்து கட்டிட்டியா? உன் சத்தத்தை கேட்டு குருக்களே ஓடிட்டாரு. யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்க. குருக்களோ குருக்கள் சம்பந்தப்பட்ட குழந்தை தான் நம்மளை தீர்த்து கட்ட வருவோம். அதனால நம்ம உடனே இங்கிருந்து தப்பிச்சு மெயின் ரோடுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம போகும்போது 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போவோம். அப்பதான் நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணாம போவோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 3 அந்த போட்டோ மரியாதையா சொல்லு, இல்ல உன் தோலை உரிச்சிருவேன். சொல்லு. அது அது அந்த கண்ணாடி போட்டு போய் ஆனந்துட்டே இருக்கு. ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? நிச்சயமா ஒரு ஆபத்து இல்லடா. எப்படி நான் சொல்றேன்? டேய், இந்த போட்டோ நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் முகமூடி சுரேஷ் ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது. இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது மதன் வீட்டுல நாம புதைச்சு வச்ச முகமூடி டிரெஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான்.
முகமூடி ட்ரெஸ் காணுண்டா. அப்ப சுரேஷ கடத்தினது அவன் தான். இனிமே நாம இங்கே இருக்க கூடாது. கம் ஆன். எடுடா போட்டோவ. அது என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்குன்னு அவன் சொன்னான். அவன் மேல தப்பு இல்லை. அவன் எங்க கூட இருக்கும்போது நான் தான் வச்சிருந்தேன். அப்புறமா ரவி கிட்ட கொடுத்துட்டேன். ரவியா? ஆமா, உயரமா இருப்பானே. ஓ ரவி.